ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஹாசினி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் லேர்னிங் அண்ட் டீச்சிங்லேருந்து வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் கேக்னேஸ் தியரி. ஓகே, வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், இவர் தான் வந்து ராபர்ட் கேக்னே. ஸோ இவரோட ஃபுல் நேம் வந்து ராபர்ட் மில்ஸ் கேக்னே. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். ஸோ இவரோட புக் ஒன்று இருக்குது, கண்டிஷன்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து இவர் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இவரோட பார்ன் டேட் வந்து 21 ஆகஸ்ட் 1916, டைட் வந்து 28 ஏப்ரல் 2002. ஸோ இவரோட இயர் மட்டும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1916 to 2002. சரிங்களா? ஸோ இவரோட ஹைராக்கி என்ன இருக்குது நம்ம இப்போ படிக்க போகிறோம். இது வந்து எப்படி இருக்கும்னா, ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அப்ரோச். சரிங்களா? ஸோ according to Robert Cagney, all learnings are not alike. From simple learning to learning to solve a complex problems, there are 8 types of learning. ஸோ இவர் என்ன பண்ணார், ஒரு 8 ஸ்டெப்ஸ் ஆஃப் லேர்னிங்கை கிளாஸிஃபை பண்ணார். ஓகேங்களா? ஸோ ஒரு சிம்பிள் லேர்னிங்லேருந்து ஒரு பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற வரைக்கும் இந்த லேர்னிங் ப்ராசஸில் வந்து ஒரு 8 ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து அவர் கிளாஸிஃபை பண்ணார். ஸோ அதை என்னன்னு சொன்னோன்னா, ஹைரார்கி ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொன்னோம். ஹைரார்கி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணி இன்னொரு ஸ்டெப்புக்கு போக முடியாது. ஒரு ஸ்டெப் ஃபுல்ஃபில் ஆனால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும். அந்த ஸ்டெப் ஃபுல்ஃபில் ஆனால் தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் போக முடியும். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஸோ ஒரு லேர்னிங் ப்ராசஸ் வந்து முழுமையாக கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா இந்த 8 ஸ்டெப்ஸுமே கம்ப்ளீட் ஆகிருக்கணும், பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்ட்டு தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த ஹைரார்கி எப்படி இருக்குது அப்படின்னா, ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த இமேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அவர் சொன்ன அந்த ஹைரார்கி ஆஃப் லேர்னிங், ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஸோ முதல்ல வந்து அந்த சிம்பிள் ப்ராசஸ், தட் இஸ் சிக்னல் லேர்னிங். அதுக்கப்புறம் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் லேர்னிங். அதுக்கப்புறம் செயினிங். அதுக்கப்புறம் வெர்பல் அசோசியேஷன். இது 4 வந்து பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் மல்டிபிள் டிஸ்கிரிமினேஷன். அதுக்கப்புறம் கான்செப்ட் லேர்னிங். அதுக்கப்புறம் ரூல் லேர்னிங். அதுக்கப்புறம் கடைசி ஹையஸ்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங். ஸோ இந்த 4 என்ன இருக்குது, டிஸ்கிரிமினேஷன் டு ப்ராப்ளம் சால்விங், இது வந்து காக்னேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இவரோட அந்த தியரி என்ன இருக்குது, இது வந்து காம்பினேஷன் ஆஃப் போத் பிஹேவியரல் அண்ட் காக்னேட்டிவ். அப்படின்னா பிஹேவியரும் இருக்கும் ப்ளஸ் இன்டெலிஜென்ஸ், காக்னேட்டிவ் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இன்டெலிஜென்ஸ், காம்பினேஷன் ஆஃப் தீஸ் போத் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் நீட்டாக ட்ரா பண்ணிட்டீங்கன்னாவே எக்ஸாமினர் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் படிக்கிறத மறந்துடாதீங்க. எப்படி இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற ட்ரிக்கையும் நான் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன், மறக்காமல் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து சிக்னல் லேர்னிங், விச் இஸ் வெரி சிம்பிளஸ்ட், வெரி ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் சிக்னல் லேர்னிங். த இண்டிவிஜுவல் லேர்ன்ஸ் டு மேக் அ ஜென்ரல் ரெஸ்பான்ஸ் டு அ சிக்னல். ஸோ ஒரு சிக்னலுக்கு ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ், அவ்வளோதான். பிக்சரை காட்டி படிக்க வைக்கிறது, ஒரு சிக்னலை காட்டி படிக்க வைக்கிறது. சப்போஸ் ஒரு ஆப்பிள் இமேஜை காட்டிட்டு என்ன இது அப்படின்னு கேட்டால் குழந்தை சொல்லும், இட்ஸ் ஆப்பிள். ஸோ இப்போ அந்த குழந்தையோட அம்மாவோட ஃபோட்டோ காட்டுறோம், காட்டிட்டு யார் இது, அது என்னோட மம்மி அப்படின்னு சொல்லி அது அழகாக சிரிக்கும். ரைட்? இப்போ ஒரு ஐஸ்கிரீமை காட்டுறோம் குழந்தைகிட்ட, ஐஸ்கிரீம் காட்டினா ஐஸ்கிரீம். ரைட்? ஸோ ஒரு சின்ன சின்ன பிக்சருக்கு, ஒரு சின்ன சின்ன சிக்னலுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அதுதான் வந்து சிக்னல் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாவ்லோவ் தியரி இருக்கு இல்லையா, கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஸோ அதுக்கு வந்து சிமிலராக இருக்கும். ஓகேங்களா? ஒரு சிக்னல் லேர்னிங், ஒரு சின்ன பிக்சரையோ ஒரு சின்ன சிக்னலுக்கோ வர ரெஸ்பான்ஸ். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து எஸ்ஆர் லேர்னிங். எஸ்ஆர் லேர்னிங் அப்படின்னா ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம தாண்டிக் தியரி பார்த்துருக்கோம், ஸ்கின்னர் ஆப்ரண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்டிமுலஸ் லேர்னிங் ப்ராசஸ் தான், ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் லேர்னிங் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? லேர்னர் அக்வயர்ஸ் response in a particular way by being rewarded or getting favorable results. It involves developing a desired stimulus-response bond in a subject through carefully planned reinforcement schedule based on the use of rewards and punishments. ஓகேங்களா? ஸோ பெஸ்ட்டு உங்களுக்கு தாண்டிக் ஞாபகம் வரணும். ஸோ அதே மாதிரி ஸ்கின்னர்ஸ் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் கூட. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டிமுலஸ்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கணும். அந்த ரெஸ்பான்ஸு பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக இட் இஸ் அவார்டட் ஆர் ரிவார்டட். சரிங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? சப்போஸ் இப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம
ஒரு ரைம் சொல்கிறோம். ஓகே, இட் ஸ்டார்ட் சேயிங் ரைம்ஸ். ஸோ ஒன்ஸ் ரைம் சொல்லி முடித்த உடனே வா வெரி குட், கிளாப் கிளாப் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு அவார்ட். ஸோ அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணுறப்போ எகெயின் இட் ஸ்டார்ட் லேர்னிங் மோர், ரைட்? ஸோ அதுதான் வந்து ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? பை யூஸிங் அவார்ட் ஆர் ரிவார்ட் ஆர் பனிஷ்மெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து செயின் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். It is a process of connecting together a number of learned responses into a sequence. ஸோ இப்போ நம்ம ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் ப்ராசஸ் பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் பேரிங் இருந்துச்சு. பட் இங்கே செயினிங்கில் என்ன ஆயிடுதுன்னா மல்டிபிள் ஸ்டிமுலஸ் மல்டிபிள் ரெஸ்பான்சஸ் பெயர் ஆகுது. அப்படின்னா ஸோ நிறைய ரெஸ்பான்சஸ் நிறைய ஸ்டிமுலஸ் என்ன பண்ணுறோம், நம்ம சீக்வென்ஸாக யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் ஒரு சைக்கிளிங்காக இருக்கட்டும், குழந்தைங்க வந்து சைக்கிளிங் பண்ணணும், ரைட்? ஸோ அந்த ப்ராசஸாக இருக்கட்டும். ஸோ பெட்லிங், அப்புறம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும், ரைட்? ஸோ மெனி ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ் பேரிங் டுகெதர். அதே மாதிரி இப்போது கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஸோ பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், அடுத்து கேட்ச் பண்ணணும், ரைட்? அடுத்து ஓடணும், ரன் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் மெனி ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ் கனெக்டிங் டுகெதர், செயின் ஆகுது, சீக்வென்ஸ் ஆகுது. ஸோ இதை தான் வந்து நம்ம செயினிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபுட்பால் கூட, ஸோ பாலை எட்டி உதைக்கணும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் ஓடணும், கோல் பண்ணணும். ஸோ நிறைய ஸ்டிமுலஸும் ரெஸ்பான்ஸும் பெயர் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து சீக்வென்ஸாக செயின் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து செயின் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நிறைய ரெஸ்பான்ஸும் நிறைய ஸ்டிமுலஸும் பெயர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செயினிங் ஆர் செயின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேர்பல் அசோசியேஷன். வேர்பல் அசோசியேஷன்னா இது ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் செயினிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ப்ரொசஸ் இன் லாங்குவேஜ் லேர்னிங் ஸ்கில்லில் இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ப்ரோசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா லிங்கிங் ஆஃப் 2 or more வேர்ட்ஸ் ஆர் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல குழந்தை வந்து ஒரு சின்ன வேர்ட்ஸை வந்து சொல்ல கற்றுக்குது. அம்மா, தாத்தா, பாட்டி, அண்ணா, தங்கச்சி, ரைட்? ஸோ இந்த ஒரு வேர்டை இப்போது ஒன்றா கோத்து லிங்கிங் 2 or more வேர்ட்ஸ் டுகெதர் அண்ட் டு ஃபார்ம் அ சென்டென்ஸ். ஒரு வேர்பல் சென்டென்ஸை வந்து அது ஃபார்ம் பண்ணும், ரைட்? ஸோ இதுதான் வந்து வேர்பல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கனெக்டிங் மெனி வேர்ட்ஸ் டுகெதர். ஸோ சின்னதாக கற்றுட்டு இருந்ததை ஒன்றா சேர்த்து ஒரு சென்டென்ஸாக குழந்தை வந்து சொல்ல ஆரம்பிக்குது. ஸோ இதனால் அந்த குழந்தையோட லாங்குவேஜ் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வெர்பல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த 4 ஸ்டேஜோட என்ன ஆகுது, இதெல்லாம் வந்து பிஹேவியர் கான்செப்ட்ஸில் டீல் பண்ணுறது. இட் டீல்ஸ் வித் பிஹேவியர் கான்செப்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து காக்னேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் கூட டீல் பண்ணுறது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங். ஸோ டிஸ்கிரிமினேஷன் நேமை வச்சே சொல்லலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஓகே, த இண்டிவிஜுவல் லேர்ன்ஸ் டு டிஸ்கிரிமினேட் அண்ட் மேக் அ டிஃப்ரெண்ட் சிமிலர் ரெஸ்பான்சஸ் டு மெனி ஸ்டிமுலை தட் மே ரிசம்பிள் ஈச் அதர் இன் அ ஃபிசிக்கல் அப்பியரன்சஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண கற்றுக்கும் குழந்தை. ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் லைக் மேபி கலராக இருக்கட்டும், இல்லை ஹைட்டாக இருக்கட்டும், வெயிட்டாக இருக்கட்டும், யூனோ. ஸோ அந்த மாதிரி திங்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. அப்புறம் லைக் இப்போது மம்மியோட ஃபோட்டோ, ஆண்டியோட ஃபோட்டோ காட்டினா இது என்னோட மம்மி, இது என்னோட ஆண்டி, அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது குழந்தை ஈஸியாக கற்றுக்கும். சப்போஸ் கேட் இமேஜ் காட்டிட்டு டைகர் இமேஜ் காட்டிட்டு ஸோ இது என்ன, இது கேட்டு, இது டைகரு, ஸோ இது ரெண்டுமே சேம் இல்லை, ஸோ அப்படின்ற டிஃப்ரென்ஷியேஷனை குழந்தை வந்து ஈஸியாக கற்றுக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கான்செப்ட் லேர்னிங். The learner learns to give a common response to a class of stimuli that may so differ from each other widely in a physical appearance but have some காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் அட்ரிபியூட்ஸ். ஸோ ஒரு கான்செப்டை பற்றி குழந்தை படிக்க ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? சப்போஸ் இப்போ பேர்ட்ஸை பற்றி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பேர்ட்ஸை பற்றி டோட்டலாக படிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஈ கேன் மேபி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சேமாக இருந்தாலும் இதுவும் வேறு அப்படின்றத குழந்தை ஈஸியாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். கான்செப்ட் லேர்னிங். ஸோ இந்த பேர்டும் பிளாக் கலரில் இருக்குது, இந்த அனிமலும் பிளாக் கலரில் இருக்குது. பட் இது பேர்டு, இது அனிமல் அப்படின்ட்டு அதை க்ளீனாக பிரிக்க தெரிஞ்சுக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்டை நீட்டாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி படிக்க ஆரம்பிக்கிறோன்னா அந்த கான்செப்டை க்ளீனாக குழந்தை புரிஞ்சுக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் கான்செப்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், கான்செப்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ரூல் லேர்னிங்.
A rule is a chain of 2 or more concepts. ஸோ இதுவும் அப்படியே தான் கான்செப்ட் லேர்னிங் தான், பட் நிறைய கான்செப்ட் டுகெதர். ஸோ எல்லா கான்செப்டையும் ஒன்றா சேர்த்து படிக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ செயின் ஆஃப் 2 or more concepts. It helps to control behavior in the manner suggested by the verbalized rule of the form. If A, then B, where A and B are two previously learned concept. ஓகேங்களா, இது புரியுதுங்களா? ஸோ இது A ஒரு கான்செப்ட், பி ஒரு கான்செப்ட். ஸோ ஏ அண்ட் பி சேர்ந்தால் இது ஒரு ரூல். ஓகே, காட் இட். ஸோ அந்த மாதிரி செயின் ஆஃப் மெனி கான்செப்ட்ஸ். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், ரூல். ஸோ குழந்தை வந்து இந்த பர்டிகுலர் ரூலை வந்து படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது மெட்டல்ஸ் அப்படின்றது குழந்தைக்கு தெரியும், ஹீட்டிங் ப்ராசஸ் அப்படின்றது குழந்தைங்களுக்கு தெரியும். சப்போஸ் இப்போ மெட்டலில் ஹீட் பண்ணால் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது ஒரு ரூல் அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் டைப் ஆஃப் லேர்னிங். ஓகேங்களா, ப்ராப்ளம் சால்விங். ஸோ ஃபைனலாக எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் ஸோ குழந்தை வந்து சால்வ் பண்ண கற்றுக்கும். ஒன்ஸ் இதை முடிச்சுட்டா அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபுல்லி காக்னேட்டிவ் பேஸ்ட், இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, காம்பினேஷன் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இந்த நியூ சிச்சுவேஷன் டு சால்வ் அ ப்ராப்ளம். சரிங்களா. ஸோ அந்த ரூல்ஸ் என்ன இருக்குது, பிரின்சிபல்ஸ் என்ன இருக்குது, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு நியூ சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ அதை குழந்தை வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். ஓகே, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் லேர்னிங் தட் ரிக்வயர்ஸ் த இன்டர்னல் events that is usually called thinking. ஸோ நான் இப்போ தான் சொன்னேன், டோட்டலி காக்னேட்டிவ் பேஸ்ட் வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங். ஓகேங்களா. 2 or more previously acquired rules and somehow combined to produce new capability depends on higher order rule. So such higher order capacity is called problem solving skill. புரியுதுங்களா. ஸோ ஒரு ரூலோ பிரின்சிபலோ ஏற்கனவே குழந்தை தெரிஞ்சு வச்சுருக்கு. ஸோ அதில் அந்த குழந்தையோட காக்னேட்டிவ் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணும். எப்போது நியூ சிச்சுவேஷன்ஸ் வரப்போ. ஸோ யூஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷனில் இருக்கிற அப்போ இருக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ தட் இஸ் கால்ட் ப்ராப்ளம் சால்விங். ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் காக்னேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் மேலே தான் டிபெண்ட் ஆகும். காட் இட். ஸோ இப்போது மேக்ஸில் நிறைய ஜியோமெட்ரிக் தியரம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் ரூலு, இதுதான் பிரின்சிபல் அப்படின்ட்டு குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நியூவாக ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணோம். ஸோ இதை ஏற்கனவே தெரிஞ்சு வச்ச ரூல்ஸை வச்சு ஸோ இட் ஸ்டார்ட் சால்விங் இட், சம்ஹவ் இட் ஃபினிஷஸ். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் காக்னேட்டிவ் தான். ஸோ இதுதான் வந்து 8 ஸ்டெப்ஸ். கேக்னே சொன்ன 8 ஸ்டெப்ஸ் ஆஃப் லேர்னிங், 8 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் வந்து இதுதான். இதை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் நான் சொன்ன இந்த டயக்ராமில் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க என்ன பண்ணலான்ட்டு நான் எண்டிங்கில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப சிம்பிள் ஒன்றும் இல்லை. நான் 4 பிரிச்சிருந்தேன். மொதல் 4 வந்து பிஹேவியரல் கான்செப்ட், அடுத்த 4 வந்து காக்னேட்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 4 பிஹேவியரல் கான்செப்ட் என்ன இருக்குது. ஸோ சிக்னல் லேர்னிங்க்கு எஸ், ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் லேர்னிங்க்கு எஸ். ஸோ எஸ்எஸ், அதுக்கப்புறம் செயினிங் சி அண்ட் வெர்பல் வி. ஸோ எஸ்எஸ்சிவி முதல் 4. நெக்ஸ்ட் டிசிஆர்பி, எஸ்எஸ்சிவி டிசிஆர்பி. ஸோ இதை நீங்கள் நீட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 4 வந்து பிஹேவியரல், அடுத்த 4 வந்து காக்னேட்டிவ் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுட்டு ஈஸியாக நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிக்னல் லேர்னிங், ஸ்டிமுலர் ரெஸ்பான்ஸ் லேர்னிங், செயினிங், verbal association, discrimination, concept learning, rule learning and problem solving. ஓகேங்களா. ஸோ குவிக்காக ஒரு ரிவைஸ் போயிட்டோன்னா, சிக்னல் லேர்னிங்னா பிக்சர்ஸை வச்சு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறது. ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்னால் ஒரு ஸ்டிமுலஸ்க்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். தென் செயினிங் அப்படின்னா ஸோ ஏற்கனவே இருக்கிற நிறைய ஸ்டிமுலஸ்க்கு நிறைய ரெஸ்பான்சஸ் இருக்கும். ஸோ அது வந்து கம்பைன் ஆகும், சீக்வென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து செயினிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து வெர்பல் அசோசியேஷன். ஸோ வேர்பல்னால் என்ன, கனெக்டிங் த வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன், லிங்கிங் 2 or more வேர்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங்னா டிஃப்ரென்ஷியேட்டிங். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண குழந்தை கற்றுக்கும். கான்செப்ட் லேர்னிங்னா ஒரு கான்செப்டை குழந்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து குழந்தைக்கு தெரியும். ஸோ ஃபைனலி வந்து ப்ராப்ளம் சால்விங். ஸோ ஏற்கனவே இருக்கிற ரூல் அண்ட் பிரின்சிபலை வச்சு ஏற்கனவே குழந்தைகிட்ட இருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸை நியூ சிச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம் சால்விங். ஓகே, ஸோ வெரி ஈஸியாக படித்து எழுதிருங்க. டோன்ட் ஃபர்கெட் டு ட்ரா தட் டயக்ராம். அந்த ஹைரார்கி டயக்ராம் என்ன இருக்குது அதை மறந்துடாதீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்த உடனே எக்ஸாமினருக்கு ஓகே ஃபைன், இந்த கான்செப்டை இந்த ஸ்டூடெண்ட்க்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத டிசைட் பண்ணிவிடுவார். ஓகே தென்
ஃபைன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.